நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம். பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவுடைய பொருட்கள் எது வாங்கினாலும் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் இது வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, எங்களுதுலாம் ரொம்ப தரம் வாய்ந்த பொருட்கள். இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டியில் பண்ணுறோம். ஏகப்பட்ட QC சிஸ்டம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பேசிட்டு தான் இப்போது அவங்களுடைய ஆயுதங்களை நிறைய கண்ட்ரிகளுக்கு வந்து அவங்க விற்பனை செஞ்சாங்க. ஆனால் இந்த தாய்லாந்து மற்றும் கம்போடியாவோட சண்டை நடந்துச்சு இல்லையா அப்போது. ஸோ இந்த சண்டையில் சைனாவுடைய பொருட்கள் வந்து மீண்டும் அதே பழைய நிலைமையில் தான் இருக்குது அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அந்த ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய அந்த கோயில் சம்மந்தமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துட்டு இருந்தது. நேற்று ஆக்சுவலாக சீஸ்ஃபயர் ஆகிருக்கு. ஆனால் இந்த சண்டையோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல கம்போடியாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சொந்த ராக்கெட்டே வந்து அவங்களுக்கு யமனாக மாறிச்சு அப்படின்னு பார்க்குறோம். சீனாக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா டைப் 90B MLRS, அதாவது MLRSனா மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டம் அப்படி சொல்கிறோம். நம்ம எப்படி இந்த பினாக்கா வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி. ஆனால் பினாக்கா அளவுக்கு இது வந்து அட்வான்ஸ்டோ இல்லை பவர்ஃபுல்லாக கிடையாது, பெருசுலாம் கிடையாது. இது ஒரு நார்மலான ராக்கெட் லான்ச் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்போடியா இந்த சிஸ்டத்தை வந்து சீனாக்கிட்ட இருந்து மே 2022, நல்லா புரிஞ்சுக்கணும், மே 2022 அப்போ ஒரு லேட்டஸ்ட்டு வெப்பன் சிஸ்டம் தான் இது அப்படின்னு பார்க்குறோம். அந்த சமயத்தில் வந்து இவங்க கப்பல் மூலயமா கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஷினோவில்லே அப்படின்னக்கூடிய ஒரு துறைமுகத்துக்கு இந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து சேர்ந்தது எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோவில் வந்து வைரல் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். கம்போடியா ஒட்டுமொத்தமாக சீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 290 மில்லியன், அதாவது நம்ம நாட்டு மதிப்படி பார்த்தீங்கன்னா 2400 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த மாதிரியான ராணுவ தடவைகளை அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த டைப் 9B மட்டும் இல்லாமல் PHL-03 மாதிரியான ஒரு பெரிய ராக்கெட் சிஸ்டமும் வந்து இதில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு தனி யூனிட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு லான்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா 40 டியூப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 40 ராக்கெட்டுகளை வந்து சரமாரியாக ஏவக்கூடிய ஒரு சக்தி படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது லான்ச்சர் வண்டிக்கு பின்னாடியே வந்து இன்னும் ஒரு 40 ராக்கெட்டுகள் வந்து தயாராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சுட்டு முடித்த உடனே வெறும் 3 நிமிஷத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இது லோட் பண்ணி திரும்பவும் வந்து சுடுறதுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்த ராக்கெட் லான்ச்சரோடைய பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 20லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இதால் சுட முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை கோயம்பேடுலேருந்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து தாக்க முடியும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இந்த ராக்கெட் லான்ச்சரை பற்றி அவங்க பேசி கம்போடியாக்கிட்ட விற்றுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை அடிக்க இந்த ராக்கெட்டை வந்துட்டு ஏவனா அது வெளியே போகாமல் எதிரியை போய் அடிக்காமல் லான்ச்சருக்குள்ளே வெடித்து செதுருச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வீடியோலாம் பயங்கரமாக வைரலாச்சு. இதில் கொடுமை என்னென்னா, கடந்த 3 வாரத்தில் மட்டும் 5 சிஸ்டம் இந்த மாதிரி வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் வந்து 5 கம்போடிய வீரர்கள் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. எதிரியை அடிக்கிறமோ இல்லையோ நம்ம வச்சுக்கிற ஆயுதம் நம்மளையும் அடிக்கும் அப்படின்ற மாதிரி கம்போடிய வீரர்கள்லாம் இப்போ வந்து பயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் நடுவில் பேசுகிறதுக்காக சீனா கொடுத்த ரேடியோ சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யலை அப்படின்னு வந்து கம்போடியா சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த செட்டுடைய சிக்னல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்னலில் தாய்லாந்தோட ஆர்மி வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணி இவங்க என்ன பேசிக்கிறாங்க, இவங்களுடைய அடுத்த பிளான் என்னன்றதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயமும் இதுலேருந்து வெளியே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்கல் ட்ரக்ஸ். அதாவது ஒரு வார் நடக்குது அப்படின்னா அந்த வாருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் இல்லைன்னா அந்த வாரை வந்து பெரிய லெவலில் கண்டினியூவே பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனாக்கிட்ட இருந்து டாங்ஃபங் EQ-216 அப்படின்னக்கூடிய ஒரு இராணுவ வீரர்கள் மட்டும் இந்த சாப்பாடுகள்லாம் கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு லாஜிஸ்டிக்கல் ட்ரக்கை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் செம சொதப்பல் வந்து இந்த ட்ரக்கு பண்ணியிருக்கு இந்த வார் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்லாந்து எல்லைப்பகுதியில் இருக்கிற இந்த கரடுமுரடான பாதைகளில் வந்து இந்த ட்ரக்குகள் வந்து ஏற முடியாமல் டயர் வெடிக்கிறது, பிரேக் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தலைவலியை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதனால் ஃப்ரண்ட் லைனில் இருந்த இந்த கம்போடிய வீரர்களுக்கு சரியான நேரத்தில் சப்ளை எதுவுமே போய் சேரலை அப்படின்ற மாதிரி கம்போடியா ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்கு. கம்போடியா சோல்ஜர்கிட்ட இருந்த சீன வகை துப்பாக்கிகள் வந்து ஜாமிங் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டைப் 56ன்னு சொல்லக்கூடிய அசால்ட் ரைஃபிள். இது வந்து சீனாவினுடைய AK-47 சொல்லுவோம். AK-47 ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுதான் கம்போடியா ஆர்மியோட கையில் இருந்த பிரைமரி ஆர்ம்ஸ்னே நம்ம சொல்கிறோம். இந்த துப்பாக்கியோட எஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங்கோட குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு 4 ரவுண்டு சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த காலி தோட்டா, அதாவது இந்த ஷெல் சொல்லுவோம் இல்லையா, அது வெளியே வராமல் உள்ளே மாட்டிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க.
தாய்லாந்து பார்டரில் பயங்கர மழை பெய்யும். அது மட்டும் இல்லாமல் சேரும் சகதியும் வந்து கொஞ்சம் அந்த துப்பாக்கியில் பட்டா கூட இது வந்து அடிக்கடி ஜாம் ஆகிடுது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து கம்போடியன் சோல்ஜர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு வார் டைமில் எதற்கு சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க, அந்த நேரத்தில் இன்னொரு சோல்ஜர் கையில் இருக்கிற துப்பாக்கி சரியாக வேலை செய்யலைன்னா அவரோட நிலைமை என்ன ஆகும், சாவு தான் அப்படின்றத பார்க்கணும். இதை தான் வந்து கம்போடியன் ஆர்மி வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பக்கத்துக்கு போவோம். அதாவது தாய்லாந்து கிட்ட வந்து என்ன ஒரு பிரச்சனை அவங்க அனுபவிச்சாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து தாய்லாந்து வந்து பேசிக்கலாக வந்து யூஎஸ் பேஸ்டு வெப்பன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில சிஸ்டமும் வந்து அவங்க சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய வல்லரசாக மாறிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து நாடு. ஸோ அதனால் அவங்ககிட்ட இவங்க வந்து ஆர்ம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. தாய்லாந்து வந்து சீனா கிட்டேருந்து வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த VT4 மெயின் பேட்டில் டேங்க்கு. ஸோ தாய்லாந்து இந்த VT4 மெயின் பேட்டில் டேங்கோட முதல் ஆர்டரை 2016 சைனாவுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பேட்சில் 28 டேங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2017 வந்து செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை மொத்தம் 60 டேங்க் வந்து தாய்லாந்து ராணுவத்தில் வந்து கையில் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. கடைசி பேட்ச் பார்த்தீங்கன்னா 2023 டெலிவரி செய்யப்படுது. இந்த கடைசி பேட்ச்சு அப்புறம் அந்த நடுவில் வந்தது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ன்றது அவங்க சொன்ன அதே குவாலிட்டியோடு அவங்க செஞ்சு அமைச்சிருந்தது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு டேங்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4.9 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது $4.9 மில்லியன். நம்ம ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் 28 டேங்குக்கு மட்டும் தாய்லாந்து வந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு 1200 கோடி செலவு செஞ்சிருக்கு. சரி, இப்போது இவ்வளோ காசு போட்டு வாங்கியாச்சு. ஆனால் சண்டைன்னு வரும்போது இந்த டேங்க்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய மெயின் பேரல் இருக்கு இல்லையா, அந்த பீரங்கி, அது வந்து டப்புன்னு வெடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம அந்த குண்டை போட்டு எதிரி நோக்கி வந்து சுடும்பொழுது அது அந்த பேரலில் பேரல் வந்து வெடிச்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு இரும்பை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பீரங்கி வெடித்த வேகத்தில் உள்ளே இருந்த தாய்லாந்து வீரர்கள் வந்து பலத்த காயமடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5-8 டேங்கோட பேரல் வந்து இது வரைக்கும் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிருக்காங்க. இப்போ தாய்லாந்து ஆர்மி என்ன சொல்லுது அப்படின்னா, என்னடா இந்த மாதிரி ஒரு குப்பையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவோட நொரிங்கோன்றது தான் வந்து சீனாவில் நிறைய ஆர்ம்ஸை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனினா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓண்டு தான். நம்மளது எப்படி DRDO இருக்கோ அந்த மாதிரி அவங்க வந்து நொரிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரியான வெப்பன் சிஸ்டமை தயாரிச்சு கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட தான் இவங்க ஒரு பஞ்சாயத்தை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த சைனாவோட வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு பேசாமல் நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீஸ்ஃபயர் டீலுமே போட்டுருக்காங்க. இப்போ சண்டை நின்றுச்சு, சீஸ்ஃபயர் டீல் 2 பேரும் போட்டுருக்காங்க. பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்து கடந்த ஒரு 15-20 நாளாக. ஸோ இந்த வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து சரிவர வேலை செய்யலை அப்படின்றது இந்த 2 நாட்டுகளுடைய வாரில் வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த சைனீஸ் மேட் வெப்பன்ஸ் எல்லாமே வேலை பார்த்துருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த வார் வந்து உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணி காட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2 நாடு மட்டும் கிடையாது, நிறையா நாடுங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நைஜீரியா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட நாட்டு பாதுகாப்புக்காக சீனாவிட்டேருந்து F-7NI அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை வந்து அவங்க வாங்கினாங்க. போர்க்களத்தில் இந்த பயங்கரவாதிகளை வந்து எதிர்த்து பயன்படுத்துறதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தொடர்ந்து வந்து விபத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாங்கின 15 விமானத்தில் பல வந்து விபத்தில் சிக்கிறதுனால கடுப்பான நைஜீரியா மிச்சம் இருந்த விமானத்தை வந்து சீனாவுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அமெரிக்கா பக்கம் வந்து அவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி மியான்மர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் மற்றும் சைனா தயாரித்த JF-17 முதல் வாடிக்கையாளர் அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 JF-17 போர் விமானத்தை வந்து சைனாட்டேருந்து வாங்கின சில நாட்கள்லேயே அந்த விமானங்கள் வந்து ரேடார் வந்து வேலை செய்யலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட ஏர் ஃப்ரேமில் வந்து விரிசல் விழ ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்தை ஓட்டுறதுக்கு பதிலாக சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் ராணுவம் இப்போதைக்கு அந்த விமானத்தை எல்லாத்தையுமே கிரவுண்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எதையும் அவங்க யூஸ் பண்ணலை. நெட்டில் நம்ம செக் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ இப்போ சீனாவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க சொல்லக்கூடிய இந்த அயன் பிரதர் எங்களுடைய வெப்பன் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இந்தியாவிலேருந்து காவந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயன் பிரதரான பாகிஸ்தானுக்குமே ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து அவங்களுடைய கடற்படைக்கு சீனாக்கிட்டேருந்து F-22P ஜுல்ஃபிகர் கிளாஸ் போர்க்கப்பலை வந்து அவங்க ஏற்கனவே வாங்கினாங்க. இந்த போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே வந்து சரியாகவே வேலை செய்ய மாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த F-190M
மிசைல் சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஏர் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது சுத்தமாக வேலையை செய்ய மாட்டுது. அதாவது கிரிட்டிக்கல் டைமில் இவங்க டெமோ பார்க்கும்போது இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது கிரிட்டிக்கல் டைமில் அந்த ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே சரியாக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து இவங்க வச்சிருக்காங்க. கப்பலில் இருக்கக்கூடிய என்ஜின் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, அதாவது குவாலிட்டியாக இல்லை அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானோட கடற்படை வந்து நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையான ஒரு ரிப்போர்ட்டை அவங்களுடைய கேபினெட்டுக்கு ரகசியமாக அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பாகிஸ்தானுக்குமே நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டான் நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா சீனாவிட்ட இருந்து இந்த CH-4B அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ம்டு ட்ரோன், அதாவது ஆள் இல்லாத ஆயுதம் தாங்கி தாக்கக்கூடிய ஒரு ட்ரோனை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. நிஜமாக வந்து இது ஆப்ரேஷனில் எந்த ட்ரோனும் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல அப்படின்றது தான் அவங்க குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதனோட மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப வந்து தாறுமாறாக எகிரிச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் கடுப்பான ஜோர்டான் என்ன பண்ணாங்கன்னா வாங்கின 6 ட்ரோன்களையும் செகண்ட் ஹேண்ட் விலைக்கு வந்து ஏலம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனிமேல் வந்து சைனாவோட ட்ரோனே நாங்கள் வாங்குறதுக்கு முடிவெடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜோர்டானும் முடிவு பண்ணுது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த சீனாவோட ஆயுதங்கள் வந்து தோத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஏன் தோக்குது? ஈவன் வந்து நம்மளோட இந்த ஆப்ரேஷன் சிந்தலோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய PL-15 மிசைல் வந்து, அதாவது நம்மளுடைய ஏர்கிராஃப்டை நோக்கி அவங்க செலுத்தின ஏர் டு ஏர் மிசைல் வந்து வெடிக்காமே நம்ம நாட்டுக்குள்ளே வந்து உளுந்து கிடந்தது. அது வந்து ஃபுல் மிசைலாகவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இவங்களோடது எல்லாமே தோல்வி அடையதுக்கான காரணம் என்னென்னா, முதல்ல சொல்லக்கூடியது இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதாவது சைனா வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப பேர் போன நாடு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே. வேறு நாட்டு ஆயுதங்களை பார்த்து அப்படியே இவங்க காப்பி அடித்து செய்யறதுனால அந்த ஒரிஜினல் தரம் வந்து இதில் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து அதோட குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த டெக்னாலஜி தான் கொண்டு வரணுமே தவிர அதை காப்பியால் நம்மளால் எப்போதுமே பண்ண முடியாது. நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதாவது மெக்கானிக்கல் டெக்னாலஜி கேனாட் பி காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பியாக பண்ண முடியாது. அது வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ காம்பேட் ப்ரூவன் ஹிஸ்ட்ரி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவோட ஆயுதங்கள் வந்து பல போரில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் சீனாவோட ஆயுதங்கள் வந்து எதையுமே வந்து இது வரைக்கும் பெரிய லெவலில் போர்களில் அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. அதனால் அதனுடைய ஆப்ரேஷனல் ரெடினஸ்ஸு, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சைனாவுக்கே தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரியல் டைம் வாரில் தான் ஒரு மிஷினரி எந்த அளவுக்கு அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகும், அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ தான் வந்து மெயின் மேட்டரை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ். அடுத்து நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில் போயிட்டுருக்கு. இந்த VT-4 டேங்க் இருக்கு இல்லையா, இந்த டேங்க் தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன பாகிஸ்தான் வந்து பேரை மாற்றி, அதாவது ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி அவங்க நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுதான் அந்த லிபியாவுக்கு போயிட்டு ஒரு 44 டேங்க் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்களாதேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்குக்கு வந்து பாகிஸ்தான்ட்ட வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது யூஸும் பண்ணுறாங்க. ஸோ சைனா கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாங்கிடுறாங்க. இப்போ போர்க்களத்தில் ஓடாமல் நின்று இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியல. கண்டிப்பாக சைனாவுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பழி வாங்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்றது தான் நம்ம வந்து கம்போடியா தாய்லாந்து வாரிலேருந்தே பார்க்குறோம். பங்களாதேஷும் பாகிஸ்தானும் யூஸ் பண்ணுறது இந்த சைனாவோட பொருட்கள், அது பங்களாதேஷை கூட விட்டுருங்க, பாகிஸ்தான் வந்து முழுக்க இப்போ அவங்களுடைய ரிலையன்ஸ் இதில் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சைனாவோட மெட்டீரியல்ஸ் தான், சைனாவோட வெப்பன்ஸ் தான், சைனாவுடைய அனைத்து வகையான விஷயங்கள், கம்யூனிகேஷன் சிஸ்டம் மட்டும் எல்லாமே அவங்க சைனாவை தான் இப்போ யூஸ் பண்ணாங்க. சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் சைனீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ முழு வாரில் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகும் அப்படின்றது நிறைய அக்கேஷனாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனாவுடைய மானம் வந்து கப்பல் ஏறுது அப்படின்னு தான் சொல்கிறோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2024-2025 பீரியடில் பார்த்தீங்கன்னா சீனாவோட ஆயுத ஏற்றுமதி ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சுமார் 31% வியாபாரம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வந்து இன்னும் அதிக ஆயுதங்களை வந்து வாங்கி குவிக்கணும் அப்படின்றத நம்மளோட எண்ணம். அப்போ தான் நம்ம ஈஸியாக அவங்கள அச்சு தும்சம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த சைனா என்னதான் வந்து அவங்க ஒரு வல்லரசாக மாறிட்டே வந்தாலும் அவங்களுடைய குவாலிட்டி வந்து இன்னமும் மோசமாக தான் இருக்குது. அவங்க டெவலப் பண்ணிட்டோம், நாங்கள் குவாலிட்டிலாம் வேறு மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் மோசமாக தான் இருக்குது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த கம்போடியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையே ஏற்பட்ட இந்த வார் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பை. ஜெய்.